வீட்டில் வந்து தங்கம் செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பணம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்வர்ணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாரோடைய லைக். சில பேர் வாங்கணுன்ற ஒரு கற்பனையோடையே இருப்பாங்க, ஆனால் வாங்க முடியாது. சில பேர் வாங்கி அதை காண தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தங்கம் வீட்டில் நிற்கவே நிற்காது. தங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமையக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கமாக அமையணும், தங்கமான மனசோடு அமையணும். பாசிட்டிவ் எனர்ஜி கூட இருக்க நம்ம கூட சேர பணம் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோல்டு சேர்க்கதற்கான ஒரு மூலிகை, ஒரு முக்கியமான பூ. படிப்படியாக ஸ்வர்ணத்தோடைய தடை நீங்கி ஸ்வர்ணம் உள்ளே வர ஆரம்பிப்பாள். ஸ்வர்ண தேவதை உள்ளே அடியெடுத்து வைக்க ஆரம்பிப்பாள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தங்கம் செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். முன்னோர்கள் அரசியல் சொல்லலை, அரசர்கள் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பொன் பொருள் காசுகள்லாம் எப்படி சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பார்த்திங்கன்னா ஒன்று ரசவாதமாக இருக்கட்டும், இல்லைனா வாங்கி செஞ்சுருப்பாங்க. ஆக தங்கம் சேர வேண்டும் என்ற மையப்புள்ளி இருக்க வேண்டும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பவுன்லாம் பார்த்திங்கன்னா இப்போயே பொண்ணுங்களுக்காக சேர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சேர்ப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கனாக்கா அது அடகுக்கு போகும். ஆக வீட்டில் வந்து தங்கம் சேருவதற்கான விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா ஏறும் இறங்கும் இப்படியே போய்கிட்டே இருக்கும். சில பேர் வாங்கணுன்ற ஒரு கற்பனையோடையே இருப்பாங்க, ஆனால் வாங்க முடியாது. சில பேர் வாங்கி அதை காண தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தங்கம் வீட்டில் நிற்கவே நிற்காது. அதனால் தான் அங்கம் தங்கமாக வேண்டும். அதாவது நம்ம மனசில் இருக்கக்கூடிய இந்த மனசு தங்கமாக இருக்கணும். அப்படின்னா எந்த விதமான தீட்டு தொழக்கம் இல்லாத ஒரு நேர்மறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எல்லா வகையான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நெகட்டிவிட்டின்னு போக நம்மளுடைய ஸ்வர்ண ஆக்ராசனம், அதாவது வரத்து வந்து ரொம்ப கம்மியாகிடும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இது தங்கத்துக்கு மட்டும் இல்லை, பண ஈர்ப்புக்கும் சரி, வேலை வாய்ப்புகளுக்கும் சரி, நண்பர்கள் பழகுவது கூட இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமையக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கமாக அமையணும், தங்கமான மனசோடு அமையணும். தங்க மனசுக்காரர்கள் நம்ம கூட இருந்தவர்னு கேட்டிங்கன்னா தங்கம் தானாக பெருகும். ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கூட இருக்க நம்ம கூட சேர பணம் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்துக்கிட்டே இருக்கும். பணம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்வர்ணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாரோடைய லைக். அந்த பலன்னு இந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லுவாங்க. அந்த கோல்டு சேர்க்கதற்கான ஒரு மூலிகை, ஒரு முக்கியமான பூ. அது என்ன பூன்னு கேட்டிங்கன்னா ஆவாரம் பூ. அதையே பார்த்திங்கன்னா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆவாரை பூத்திருக்க ஆகாத காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு மயக்கும் பூ வந்து ஆவாரம் பூ. டிசீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த டிசீஸாக இருந்தாலும் ஆவாரம் பூ வந்துட்டு கசாயம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா சுகர்லேருந்து பிபிலேருந்து எல்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்படுதோ அதே மாதிரி ஆவாரம் பூ ஒரு வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாக்கா, அது நம்மளை பூஜை ரூமுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா தங்கம் கண்டிப்பாக பெருகும். அது ஒரு தெய்வத்தோடு இணைக்கணும். எந்த தெய்வம்? நாராயணி அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம பூஜித்து ஒரு படம் இருந்தாலும் சரி, நாராயணி சிலை இருந்தாலும் சரி, அதை பூஜை ரூமில் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இருந்துச்சுனாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரேம் பண்ணி 5 வெத்தலை அப்படி அதுக்கு முன்னாடி வச்சுருங்க. அதாவது அம்மனுக்கு ஏற்ற அந்த இலையோட வெற்றிலையோட கூம்பு இருக்கணும், டெய்ல் வந்து அதோட காம்பு வந்து பின்பக்கம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நேராக ஒரு வேல் மாரி வச்சுக்கோங்களேன். வரிசையாக 5 இலை வச்சுக்கோங்க. 5 விலைக்கு மேலே பூ வச்சுருங்க. என்ன பூ? ஆவாரம் பூ. கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் காஞ்ச பூ நாட்டு மரத்தில் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிற பட்சத்தில் அது நல்ல பூவாக, அதாவது வாடாத பூவாக இருந்தீங்கன்னா ரொம்ப தி பெஸ்ட். சில ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் காஞ்ச பூ இங்கேருந்து நிறைய போகுது. அதனால் வந்து காஞ்ச பூ வைக்கலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வைக்கலாம், இல்லாத பட்சத்தில். ஏன்னா சத்தாக எப்பொழுதுமே பூக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக வச்சா 100%, கொஞ்சம் காஞ்சதை வச்சா கொஞ்சம் அதோடைய இது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஆக நடந்தே தீரும். அட்ராக்ஷன், ஸ்வர்ண ஆக்ராஷனத்துக்கு உங்களுக்கு ஆவாரம் பூ ரொம்ப முக்கியம். அது அந்த வெற்றியை தரும். வெற்றிலை மேல் வச்சு அந்த அம்மனுக்கு ஒரு பூஜை, அந்த பூக்கு முன்னாடி ஒரு குங்குமம், ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயும் இந்த தங்கம் ஆக்ராசனம், அதாவது வருணம் எப்படி வருமோ அந்த அளவுக்கு வர வேண்டும். ஸ்வர்ண ஆக்ராசனம் வர வேண்டும். அவ்வளோதான் மனசுக்குள்ளே. இது வந்து மந்திரமாக கூட சொல்லலாம். வர வேண்டும் ஸ்வர்ண ஆக்ராசனம் வர வேண்டும். ஸ்வர்ணம் ஆக்ராசனம்னா வான்னு அர்த்தம். வர வேண்டும்னு மைண்டில் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைண்ட் தானாக கொண்டு போய் சேரும். ஆனால் அந்த மைண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்க் வேணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த பரிகாரங்கள். நாராயணி தேவியை நம்ம மனசார கும்பிட்டுட்டு சரணாகதியோடு 5 வெத்தலையை வைத்து அதற்கு மேல் நம்ம வந்து எப்படி வெத்தலை பாக்கு வைப்போம், பாக்குக்கு பதிலாக பூ வைக்கிறோம். பூ எத்தனை எண்ணிக்கை வேணாலும் இருக்கலாம். நீங்கள் 5 வைங்களேன், ஒன்றும் தப்பு கிடையாது. 5 எலமெண்ட்ஸ் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நல்லா வேண்டின பிறகு இந்த பூ வெத்தலையோடு அப்படியே இருக்கட்டும். அது நாளைக்கு காஞ்ச பிறகு அந்த இதெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துலையோ இல்லை தண்ணிலையோ நம்ம போட்டுடலாம். ஆக இப்படி நம்ம வாரம் வெள்ளிக்கிழமை ஆனாலே நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். எத்தனை வாரம்லாம் கணக்கே கிடையாது. நம்ம எப்போலாம் தோணுதோ நீங்கள் செய்யலாம். ஆனால் வெள்ளி செய்தால் சல்லியை அள்ளித்தரும், கோல்டு வீட்டில் பெருகும். உடனே இன்றைக்கி செஞ்சோட நாளைக்கு கட்டியாக வந்துருமாலாம் கேட்காதீங்க.
படிப்படியாக ஸ்வர்ணத்தோடைய தடை நீங்கி ஸ்வர்ணம் உள்ளே வர ஆரம்பிப்பாள். ஸ்வர்ண தேவதை உள்ளே அடியெடுத்து வைக்க ஆரம்பிப்பாள். ஸோ அப்படி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு படிப்படியாக உங்களுடைய கரை நீங்கி உங்கள் குறை நீங்கி உங்களுடைய எல்லா வகையான தாது சத்துக்களும் சேரும் பொழுது நீங்கள் பலமாவீர்கள். உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி வர 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 உங்களுடைய எண்ணம் பலிக்கும். அதுதான் வண்ணமாகும். வாட் இஸ் த மைண்ட்? இந்த மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது? உங்களுடைய ஆசை என்ன? இது செய்யணும், அது நடக்கும். இது வாங்கணும், இது நடக்கும். ஆக நமக்கு இந்த ஸ்ட்ராங் மைண்ட் இருந்துச்சுனாக்கா நம்ம நினைக்கிறது நடந்தே தீரும். அந்த ஸ்ட்ராங் மைண்டை நம்மளுடைய நம்பிக்கையோடு, நம்ம இறை நம்பிக்கையோடு நம்ம இந்த பரிகாரத்தை செய்தோம்னால் நடக்கும். அப்போது நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு பதிவை மைண்டுக்குள்ளே போடணும்னா அது நடந்தே தீரும். அப்படி தானே? அப்போது ஸ்ட்ராங்காக அந்த மைண்டு வரணும்னா மனசு ஒருநிலைப்படணும். தெய்வீகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அது எதக்கூடிய தெய்வீகம்? அதுக்கான சொர்ணத்துக்கான தெய்வம் நாராயணி. ஸோ அப்போ நாராயணியோடு நம்ம சேர்ந்து கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் நல்லபடியாக தடங்களின்றி நடக்கும். தடங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ மைண்ட் ஃப்ரெஷ் வச்சு கொண்டு போயிடலாம், மூளை பலத்தை வச்சு கொண்டு போயிடலாம். ஆனால் வளத்தை தடங்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடி நின்றுச்சுன்னா, சுவர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடைக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் பரிகாரம். அதனால தான் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள். வெற்றிலை, ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக கஞ்சால் கொஞ்சம் கிடைச்சி வாங்கிக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் காஞ்ச பூ வச்சு நீங்கள் இதை அது மேலே குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு பத்திரமா எனக்கு ஸ்வர்ணம் பெருக வேண்டும். அவ்வளோதான். மனசார சரணாகதியை செய்து பார்த்தால் உங்களுக்கு படிப்படியாக தங்கம் சேர ஆரம்பிக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.